வணக்கம் நண்பர்களே, நான் இவான். இன்னைக்கு நாம பிளேட் எக்ஸ்பியில் 24 மணி நேரம் செலவிட போகிறோம். இது உலகின் மிகப்பெரிய உள்ளக விஆர் பகுதி. காத்திருக்க முடியலை. வாங்க போகலாம் நண்பர்களே. நான் காத்திருக்க முடியல. உள்ள ரொம்ப அருமையாக தெரிகிறது. நாம் நிறைய சவால்களை செய்ய போறோம். அதிக புள்ளிகள் பெறும் நபர் ஒரு ரகசிய பரிசு வெல்லுவார். இந்த வீடியோவை முடிவு வர பாருங்கள். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதை பார்ப்போம். நீங்க உங்களை அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறீங்களா? சரி நண்பர்களே, இப்போ நேர்ல விளையாடலாம் வாங்க. வாவ் நண்பர்களே, இந்த இடம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அங்கே போகலாம். வாவ், இங்கே ரோலர் கோஸ்டர் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நண்பர்களே, இது என் மிகவும் பிடித்த படங்களில் ஒன்று. முடிவுக்கு செல்லும் மிக வேகமான நபர் புள்ளி வெல்லுவார். வாங்க போகலாம். இது உண்மையான கார் பிரசன்டேஷன் மாதிரி. நான் மரியாவோட செல்வேன். ஆமா, ரொம்ப வேகமாக ஓட்ட காத்திருக்க முடியல. அட, அது என்ன? உங்கள சிலர் இந்த வீடியோவை பதிவு செய்யாமல் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இப்போது பதிவு செய்யுங்கள். அட நண்பர்களே, ஆம், 3 நிமிடங்கள் 20 வினாடிகள். நான் முதல். இதுல நான் ரொம்ப மோசமாக இருக்கிறேன். ஸ்டான்லி, நான் முடிச்சிட்டேன். அட, நீ இன்னும் பெண்களை வெல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு முடியும் என்று தோன்றவில்லை. நான் அடிக்கடி மோதிக்கொள்வேன். என் வலிமையை பாருங்கள், மிக சிதைந்து விட்டது. பெண்கள் என்ன பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு நிமிஷம். எது எந்த பெடல்? எனக்கு பயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இரண்டாவது சுற்று. இறுதி சுற்று. வாங்க, இறுதி விரிப்பு. நான் 7ஆம் இடத்துல 4 மணி 8 நிமிஷம். அது நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். இது எப்போ முடிவடையும்? நீங்க இறுதி சுற்றில இருக்கிறீங்க. வாங்க போகலாம். நீங்கள் 8ஆம் இடத்துல. அட, அது நன்றா இல்லை என்று நினைக்கிறேன். நண்பர்களே, பிளே டிஎக்ஸ்பிஎஸ் என்று பாருங்கள். இது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது வெற்றியாளர் யார் என்பதை காண்போம். நான் வென்று விட்டேன். ஸோ நண்பர்களே, நான் 3 நிமிடங்கள் 20 வினாடிகள் பெற்றேன். அடுத்த சவாலுக்கு செல்வோம். வாங்க போகலாம். அடுத்த சவால் 5 நிமிடங்களில் அதிக டிக்கெட்டுகள் பெறும் நபர் புள்ளி பெறுவார். வாங்க போகலாம். சரி, பரவாயில்ல, இதை முயற்சிப்போம். 16 டிக்கெட்டுகள். இது சரி. 12 டிக்கெட்டுகள். வாங்க விளையாடலாம். சரி வாங்க. நான் என்ன பெற்றேன்? நான் நிறைய டிக்கெட்டுகள் பெற்றேன். வாவ், இது நல்லா இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். 3 2 1. இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நண்பர்களே, நான் என்னுடைய ஆர்கேடையும் விரைவாக தேர்வு செய்ய வேண்டும். நண்பர்களே, எவ்வளவு டிக்கெட்டுகள்? வாங்க, இது செய்யலாம். இல்லை, எல்லோரும் இறங்குங்க. ஆஹா, இவான் மோசடி செய்தான். அச்சா, நான் சில டிக்கெட்டுகள் பெற்றேன். இந்த அனைத்து டிக்கெட்டுகளையும் பாருங்கள் நண்பர்களே. நான் என்னென்ன வாங்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் நண்பர்களே. இன்னும் 15க்கு மேல் உள்ளன. இது இப்போது இதுவரை நீண்டுள்ளது. இது முடிந்து விட்டது. இன்னும் எனக்கு நேரம் இருக்குது. அடுத்ததை செய்யலாம். சரி, புதிய ஒரு விளையாட்டு கிடைச்சது, அதை செய்யலாம். எவ்வளவு கெட்டவங்க இருக்கிறாங்க. நாம் 71 டிக்கெட்டுகள் பெற்றோம் நண்பர்களே. அதிர்ஷ்டம். இப்போது என்னிடம் 200 கிட்டத்தட்ட உள்ளது. இந்த முறை நான் வென்றதாக நினைக்கிறேன். சரி, இந்த ஒன்றை எனக்கு பிடிக்கிறேன். ஆறு மிஸ். அதுதான் இந்த டிக்கெட்டுகள் இவ்வளவு. அடுத்து நான் எங்கு செல்வேன்? பூம். சரி நண்பர்களே, இதை முயற்சிப்பேன். வாங்க போகலாம். இப்போது நீங்கள் பொத்தானை அழுத்தி இந்த வட்டத்தை நிரப்ப வேண்டும். 10 டோக்கன்கள். வாங்க, 5 டோக்கன்கள். சரி சரி, நான் விரைவாக அடுத்த டார்கெட்டுக்கு செல்ல வேண்டும். ஆஹா, இது ரொம்ப நல்லது போல இருக்கிறது. இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. அது நல்லது. அடுத்தது
ஓப்ஸ். இருபத்தொன்பது. பரவாயில்ல. என்னோட டிக்கெட்ஸ் எங்க? சரி, 5 நிமிஷங்கள் முடிஞ்சது. நாங்கள் டிக்கெட்ஸ் ஏற்கனவே கண்ணிட்டு வச்சாச்சு. அது ஸ்டான்லி. ஆமா, நான் வெல்லிட்டேன். குறைஞ்சது 148 டிக்கெட்ஸ் இருக்குன்னு. நான் 144 டிக்கெட்ஸ் உடன் நெருக்கமாக இருந்தேன். ஆனா போதாத அளவுக்கு இல்ல மரியா. இந்த சவால்ல நாங்க ரொம்ப பயமுறுத்துற விஆர் அனுபவத்தை போட போறோம். அதை கடைசி வரை முடிக்கிறவங்க தான் புள்ளிகள் வெல்லலாம். நிச்சயம் நான் பரிசை வெல்ல போறேன். நீங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கணும். போலாம். ஆஹா, எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. அது ரொம்ப பயமுறுத்துறது. நிறைய ஜாம்பிகள் இருந்தாங்க. என் இதயம் வேகமா துடிச்சுது நண்பர்களே. அது எப்படி இருந்தது ஆலிஸ்? அது நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பயம் இல்லை. மரியா எங்க? அவள் அங்க இருக்காங்க. நீ ராப் இழந்துட்டியா மரியா? அது எனக்கு ரொம்ப பயமுறுத்தியது. அடுத்த சவாலுக்கு போலாம். இப்போ இந்த விஆர் கேம்ல அதிக புள்ளிகள் அடிக்கணும் வெள்ள புள்ளிக்காக. இதை ட்ரை பண்ண காத்திரு. இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட். என் வீட்டில் விஆர் இருக்கு. நான் சும்மா சில நேரம் ட்ரைன் பண்ணுவேன். இவன் ரொம்ப நல்லா இருக்கான். இதை நான் வெல்லுவேனா என்னமோ தெரியல. வாங்க ஆலிஸ், நீ ரொம்ப நல்லா பண்ற. வாங்க வாங்க. ஐம்பத்தி 3398 புள்ளிகள். என் கை நேரடியாக வலி பண்ணுது. நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேம் விளையாடணும்னு கருத்துக்கள் எழுதுங்கள். உதாரணமாக, நான் GTA விளையாட விரும்புறேன். உங்களுக்கும் என்ன விருப்பம்? கருத்துக்களில் எழுதுங்க. அந்த இசைதான். சூப்பர் இருக்கு. அது ரொம்ப மசத்துரியுது. வாவ், அவன் மரியாவை புள்ளிகள் அடிக்க போறான். ஸ்டான்லி, நீ முடிச்சிட்ட. எவ்வளவு புள்ளிகள் கிடைச்சது? நான் நினைக்கிறேன் எனக்கு 52 கிடைச்சிருக்கு. 52,977 புள்ளிகள். நண்பர்களே, நான் இந்த கேம்ல ஒரு பங்காளி. நிச்சயமா வெல்ல போறேன். இப்போ யாருக்கு அதிக புள்ளிகள் கிடைக்கிறேன்னு பாப்போம். மரியா 5,749 புள்ளிகள். போலாம். அடுத்த சவாலுக்கு போலாம். இந்த கேம்ல நீங்க பராசூட்டை கையாழ்ந்து வளையங்களை கடந்து போகணும். அதிக வளையங்கள் கடக்கும் நபருக்கு புள்ளி கிடைக்கும். நான் அவனை அடிக்க போறேன். இதுக்காக நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். நான் இதை நிச்சயம் வெல்லிட்டேன். எனக்கு 13,290 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. விளையாடலாமே. மரியா ரொம்ப வேகமா ஓடுறாங்க. என்னமோ தெரியல. மேலே கீழே மேலே கீழே. முடிஞ்சது. மரியா 2,441, அலிஸ் 5,652. எனக்கு பார்த்த அளவுக்கு இது ரொம்ப கஷ்டம். இந்த கேம்ல ஃப்ரீய புள்ளிகள் மாறுபாடு இருக்கிறது. ஸ்டான்லி வெல்லிட்டாரு. நான் வெல்லிட்டேன். அடுத்த கேம்ல வெல்லணும். அடுத்த சவாலுக்கு போலாம். அடுத்த சவால் பஞ்சிங் பாக். அதிக புள்ளிகள் அடிக்கும் நபருக்கு புள்ளி கிடைக்கும். போலாம். நான் முதல்ல போறேன். $8,258. அடுத்தது நான் போறேன். மரியா, உன்னால அதை வர முடியும்னா நிச்சயமா. அது கொஞ்சம் உயரமா இருக்கு. பரவாயில்ல. ஒரு 1,500. அடுத்தது நான் போறேன். கொஞ்சம் பயமா இருக்கு. போலாம். பஞ்ச் பண்ணு. மட்டுமா? தீங்க வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ என் பார்ப்பா எப்படி நிபுணம் செய்வான்னு பாருங்க. அதை பத்தி பார்க்கலாம்.
2-1. அதை பாருங்கள் நண்பர்களே, அது ஒரு சிறந்த வீரர் மதிப்பெண். அட முடியாது, அது பெண்களை காட்டிலும் பலமாக அடித்தது, முடியாது. நீங்கள் வெல்லவில்லை என்பதால் பொறாமைப்படுகிறீர்கள். முழு விஷயத்துக்கான வெற்றியாளர் யாரு, இரகசிய பரிசு பெறுறது யாரு என்பதை பார்ப்போம். ஸ்டான், ஓ மை காட்! இப்போது நம்மாலே உண்மையில் பார்க்க வேண்டும் இரகசிய பரிசு என்ன என்பதை கண்டுபிடிக்க. இரகசிய பரிசு என்னவென்றால் ஒரு விமானத்துக்கான சாவிகள். நீங்க அதை ஓட்டலாம். அது விமானத்துக்கான சாவி. காத்திருங்கள், ஆனால் நான் இதை என்ன செய்ய போகிறேன்? நீங்க ஒரு முழு விமானத்துல பயணம் செய்யலாம். நான் ஒருவரே முடியாது. அது வெறும் ஜோக். உங்கள்கிட்ட ஒரு பைலட் இருக்கும். ஆம், அது எப்போதும் எனது கனவு. நண்பர்களே, இப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கிறது. நானும் அப்படியே. சரி நண்பர்களே, இந்த விமான பயணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். செல்லலாம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, ஸ்டானிடம் எனக்கு இப்போது மிகவும் பொறாமை வருகிறேன். அவன் பறக்க போகிறான். பை ஸ்டான், நல்ல பயணம். அது 20 நிமிடங்கள் நீண்ட பயணமாக இருக்கிறது. அது மிகவும் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, இந்த விமான பயணம் மிக அற்புதம். நண்பர்களே, அது மிக சிறந்தது. சந்தா இடுங்கள், உங்கள் கனவுகள் நனவாகும்.